الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லா. அப்போ அல்லாஹ்வுடைய பேரருள் நம்ம நேற்று இந்த வகுப்பு ஆரம்பித்து துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள், அதில் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்லீல், தக்பீர், தஹ்மீத் செய்ய சொன்னாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதே தொடர்பான சில விஷயங்கள் இன்னைக்கும் துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் பத்தில் ஸலஃபுஸ் சாலிஹின்கள் என்று சொல்லப்படுகிற நம்முடைய மேன்மக்கள், சலஃபுகள்னு சொன்னால் அதாவது சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், அந்த லைனில் ஹிஜ்ரி 300 வரைக்கும் வந்தவங்களுக்கு சலஃப் சாலிஹீன்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏன் ஹிஜ்ரி 300 வரைக்கும் சலஃபு சாலிஹீன்கள் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க, ஜும்மாவுடைய ஹுத்பாவை யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரிஞ்சிருக்கும். 2வது ஹுத்பாவில் மெம்பரில் ஏறி ஹஸ்ரத் ஓதுனார் பாருங்க, அந்த ஒரு ஹுத்பாவிலையும் இந்த இதை ஓதுவாங்க. சும்மல்லதி ஹைருல் குரூனி கர்ணி சும்மல்லதின யலூனஹும் சும்மல்லதின யலூனஹும். சிறந்த நூற்றாண்டுகளில், சிறந்த ஆண்டுகளில் ரொம்ப சிறந்தது வந்து என்னுடைய நூற்றாண்டு. சும்மல்லதின யலூனஹும், எனக்கு பிறகு வருபவர்கள், அதற்கு பிறகு எனக்கு பிறகு அதற்கு பிறகு வருபவர்கள்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நூற்றாண்டுகளை ஹைருல் குரூன், சிறந்த நூற்றாண்டுகள்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 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 300 நூற்றாண்டுகள்லேயே பெரிய எல்லா இமாம்களும், 4 மதுஹபுகளுடைய இமாம்கள், 6 ஹதீஸ் கிரந்தங்களை தொகுத்த புகாரி, முஸ்லிம், திருமிதி, அபூதாவுது, நசஇ, இப்னு மாஜா, இது மாதிரி 6 புத்தகம் சொல்கிறவரில் ஹதீஸினுடைய சஹீஹான புத்தகங்கள். இந்த புத்தகங்களை தொகுத்த 4 மதுஹபுகளை வழிகாட்டி தந்த இமாம்கள் எல்லா பேருமே இந்த 300க்குள்ளே வந்துட்டாங்க. அப்போது ஷரியத்தில் இந்த 300க்கு முன்னாடி உள்ள முதல் 300 நூற்றாண்டுகளில் உள்ள ஆட்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது. ஏதாவது ஷரியத்தில் புதுசாக ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒன்று செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னா, இந்த 300 நூற்றாண்டுகளுக்குள்ளால இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதா, இப்படி ஒன்று நடந்துருந்துச்சுன்னா சலஃப் சாலிஹீன்கள் செஞ்சுருக்கிறாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்குருவோம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதில் ஒரு வாழ்த்து இருக்குது, ஹைருல் குரூன் அப்படின்ட்டு பறைசாட்டப்பட்ட நல்ல நூற்றாண்டுகள்னு சொல்ல அந்த 300 நூற்றாண்டு இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் அந்த 300 நூற்றாண்டுக்குள்ளால இருந்த ஸலஃபுஸ் சாலிஹீன்கள் இந்த துல்ஹஜுடைய வாசத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத லேசாக பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஆர்வமூட்டலாகவும், நம்முடைய வாழ்க்கையில் இதை எடுத்து நடக்கிறதுக்கும், இந்த நாட்களை சிறப்பு படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையுன்ற பட்சத்தில் நான் இதை சொல்லலான்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதில் ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே ஒன்று நம்ம கவனிக்கணும். என்ன, அதாவது கூலிகள், அல்லாஹ் வந்து நம்ம செய்கிற வணக்க வழிபாடுகள்லாம் இருக்கு பாருங்க, இதில் உள்ள கூலிகளை வந்து அல்லாஹ் வந்து மொத்தமாக 7ஆக பிரிக்கிறான். அல் அமாலு இந்தல்லாஹி அஸ்ஸ வஜல் சபஅத்துன், மேலே லைனில் இருக்கு பாருங்க, அதுக்கு மட்டும் தமிழில் போடாம விட்டேன். 7 லைன், 7 அமல்கள். அல்லாஹ் சொல்கிற அமல்களை, நம்ம அடியார்கள் செய்கிற அமல்களை அல்லாஹ் வந்து 7 வகையில் பிரித்து கூலி கொடுக்குறான். அதில் ஃபஸ்ட்டு 2 இருக்கு பாருங்க, அதில் 2 அமல்களுக்கு அல்லாஹ் அதன் கூலியை கட்டாயமாக வழங்குவான். வாஜிப் அல் ஆம் அமலானி மூஜிபானி பி அம்சாலிஹிம் அம்சாலிஹா அப்படின்னு இருக்கு, அரபியில் இருக்குது, நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன். அதில் 2 அமல்களுக்கு அல்லாஹ் அதன் கூலிகளை கட்டாயம் வழங்குவான். கண்டிப்பாக இதை செஞ்சால் இதுக்கான கூலி அப்படின்னு சொல்லியிருக்கிற 2 முக்கியமான அமல்கள் இருக்குது. அதில் ஒன்று யார் இணை வைக்காத நிலையில் அல்லாஹை நாளை மறுமையில் சந்திக்கிறாரோ அவருக்கு சுவனத்தை வழங்குவதும், யார் இணை வைத்த நிலையில் அல்லாஹை நிராகரிக்கிறாரோ அவருக்கு நரகம் வழங்குவது அல்லாஹின் மீது கட்டாயமாகும். இது அல்லாஹ் தனக்கே தான் கட்டாயமாக்கிக்கிட்டான்.
அதனாலதான் மூஜிப் வாஜிப் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அவசியமானது அத்தியாவசியமானதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் பாருங்க. அந்த வாஜிப் அப்படின்ற வார்த்தை இங்க வந்திருக்குது. சரிங்களா? அப்ப முதல்ல 2 அமல். ஒண்ணு என்ன? ஒண்ணு அவன் வந்து இணை வைக்காத நிலையில அல்லாஹ்வை சந்திச்சான்னா சொர்க்கம். இணை வைத்த நிலையில் அல்லாஹ்வை சந்தித்தா நரகம். இந்த 2 அமல். இந்த 2 அமலுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறது, நரகத்தை கொடுக்கிறது கட்டாயம். ரைட்டா? அதுக்கு பிறகு இருக்கு பாருங்க. அவள் அமலானி பி அம்சாலிஹிமா. அடுத்த 2 அமல் இருக்குது. இந்த 2 அமலுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா, 2 அமல்களுக்குரிய கூலி அந்த அமல் எத்தகையதோ அத்தகைய கூலி அப்படியே வழங்கப்படும். அமலுக்கு என்னவோ அப்படியே வழங்கப்படும். கூடுதல் குறைதல் கிடையாது. இதுல அதிகமான கூலி இதுக்கு, இதுக்கு கம்மியான கூலி அப்படின்னு கிடையாது. அப்படிப்பட்ட அமல்கள்ல உள்ளது என்ன? எவர் ஒருவர் ஒரு பாவத்தை செய்கிறாரோ அவருக்கு அவர் செய்த அந்த பாவத்திற்கான கூலி. இது நமக்கு தெரியும். மன் அமில சய்யஅத்தன் ஜுஸிஅ பிமிஸ்லிஹா. அல்லாஹ் வந்து ஒரு மனிதனை ரொம்ப இரக்கம் கொண்டவன். ஒருத்தன் வந்து ஒரு பாவம் செய்யறான்னா அந்த பாவத்தினுடைய கூலிய ஒண்ணுதான் கொடுப்பான். ஒரு பாவம் ஒருத்தன் செஞ்சா ஒண்ணுதான் கொடுப்பான். ஆனா நன்மை செஞ்சா மட்டும் நிறைய கொடுப்பான். ஒண்ணு செஞ்சா அதுக்கு நிறைய கொடுப்பான் அல்லாஹ். அப்போ அதுக்கு அப்படியே கொடுக்கிறது அப்படிங்கிறதுல 2. ஒண்ணு பாவம் செஞ்சா அந்த பாவத்துக்கான கூலி. அதே மாதிரி எவர் ஒருவர் நல் அமல்கள் செய்ய நினைத்து அந்த அமலை செய்யவில்லையோ அவருக்கு அந்த அமலை செய்ததற்கான கூலி. மன் அராத யஅமல் ஹஸனா ஃபலம் யஅமல்ஹா ஜுஸிஅ பிமிஸ்லிஹா. இதெல்லாம் அப்படியே மாதிரி கூலிகள், கூடுதல் குறைதல் இல்லாம வழங்கப்படும். ஃபர்ஸ்ட் 2 இருக்குது. அது சொர்க்கம் நரகத்தை வாஜிபாக்குற 2 அமல்கள். 2வது நான் ஒருத்தன் வந்து நான் ஒரு பாவம் செய்யறான், அந்த பாவத்துக்கான கூலி. இன்னொருத்தன் அந்த நன்மை செய்யணும்னு நினைக்கிறான், அதுக்கான கூலி. இது 2ம் அப்படியே வழங்கப்படும், கூடுதல் குறைதல் இல்லாம. அப்ப இதுல மொத்தம் 4 ஆச்சு. அதுக்கு அடுத்ததாக அமலுன் பி அஷரி அம்சாலிஹி. ஒரு சில அமல்கள் இருக்குது, அதை செஞ்சா அல்லாஹ் வந்து 1க்கு 10 தருவான். அமலுன் பி அஷரி அம்சாலிஹா. இன்னொரு அமலுக்கு 10 மடங்கு கூலி. அந்த அமல் சில அமல்கள் வருதா இல்லையா? இதுல வந்து இத்தனை செஞ்சா 10 நன்மைகள் கூலி அப்படின்னு எல்லாம் நமக்கு ஹதீஸ்கள்ல நிறைய வருது. இன்னும் சில அமல்கள் இருக்கு. அமலுன் பி சபிஇமியத்தி திஅஃபின். அல்லாஹ் இந்த அமலுக்கு இந்த 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 இதுக்கு அதாவது மேல உள்ள விஷயத்துல 10 எதை தருவான்னா, மன் அமல ஹசனத்தன் ஜுஸிஅ அஷரன். யார் வந்து அதாவது முன்னாடி நம்ம பார்த்தோம், ஒருத்தன் நினைச்சான்னா அவருக்கு 1, நன்மையை நினைச்சான்னா 1, நன்மையை செஞ்சா அவர் அந்த அமலை செய்தால், நினைச்ச அமலை செஞ்சா 10 மடங்கு கூலி அல்லாஹ் தரான், நன்மையை செஞ்சா. அதுக்கப்புறம் கீழே இருக்கு பாருங்க, அமலுன் பி சபிஇமியத்தி திஅஃபின். அல்லாஹ் வந்து சபஅமியத்தி திஅஃப். சபஅமியத்தி திஅஃப்னா 700 மடங்கு அல்லாஹ் கூலி தரான் சில இதுக்கு. அதுல ரொம்ப குறிப்பா உள்ளது சதகா. இதெல்லாம் உதாரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஹதீஸ்ல வந்தது. அப்படியே நான் எடுத்து போட்டு உங்களுக்கு தமிழ்ல ஆக்கி தர்றேன். ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு தீனாரோ அல்லது திர்ஹமோ செலவு செய்தால் 700 தீனார் 700 திர்ஹம் செலவு செய்த கூலி. ஒருத்தர் 1 ரூபா கொடுத்தாருன்னா இந்தியா காசுக்கு அவருக்கு 700 மடங்கு கூலி அல்லாஹ் கொடுக்குறான். அவருடைய நீயத்து, அவருடைய எண்ணத்தை பொறுத்து. ரைட்? அப்ப இது வந்து இதுல உள்ளது. அடுத்தது பாருங்க, அமலுன் லா யஅமலு ஸவாப ஆமிலிஹி இல்லல்லாஹ் அஸ்ஸ வஜல் வஸியாமு லில்லாஹ். அதுக்கு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. இன்னும் சில அமல்கள் இருக்கு. இன்னொரு அமல்கள் கூலி அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அறிய மாட்டாங்க. அந்த அமலுக்கான கூலி அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு அளவெல்லாம் இல்லை. அப்படி உள்ளதுக்கு உதாரணம் தான் அஸ்ஸியாமு லில்லாஹி லா யஅலமு ஸவாப ஆமிலிஹி. அல்லாஹ் சொல்லியிருக்கிற சியாம் இருக்கு பாருங்க. இந்த அதாவது நோன்பு. நோன்புங்கிறதுக்கான கூலி ஆனா அஜிசிபிஹி, நான் தான் அதற்கு கூலி அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப அதுக்கான கூலி எந்த வரையறையும் வரல. இப்படி இப்படி இத்தனை அளவு 700 10 அப்படிலாம் வரல. அப்போ இந்த 7 வகையில அல்லாஹ் வந்து கூலிகளை வெரைட்டியாக்கி வித்தியாசப்படுத்தி இந்த உம்மத்துக்கு தர்றான். முதல்ல ஒண்ணு வந்துச்சு, அதுல வந்து வாஜிபான கூலி. ஒருத்தர் வந்து சொர்க்கம் வச்சிருந்தா, சொர்க்கத்திற்கு இணை வைக்காம ஒருத்தர் வந்திருந்தாருன்னா அவருக்கு சொர்க்கம், இணை வச்சிருந்தா நரகம் அப்படிங்கிறது வாஜிப். இப்படி வந்தா அல்லாஹ் வந்து சொர்க்கத்தின் நரகத்தையும் தர்றது கட்டாய கடமை அப்படின்ற அடிப்படையில் உள்ளது. 2வது ஒரு அமல் செஞ்சா அந்த அமலுக்கு மாதிரியே கூலி, கூடுதல் அமல்லாம் கிடையாது. அப்படி உள்ளதுல ஒரு பாவம் ஒருத்தர் செஞ்சா அந்த பாவத்துக்கான கூலி மட்டும். ஒருத்தர் நன்மையை நினைச்சா அதுக்கு ஒரு நன்மை, அந்த இதை நினைச்சதுக்காக ஒரு நன்மை கிடைக்கும். இங்கே அதை 10 மடங்கு எப்போ ஒரு செஞ்சா, ஒரு நல்லதை நினைச்சதை செஞ்சா 10 மடங்கு எல்லாம் கூலி தரான்.
ஒருத்தன் சதக்கா தர்மங்கள் செய்யறான், ஒரு செயலால செய்யறதை தாண்டி பொருளை கொடுக்குறான் பாருங்க, காசை தூக்கி கொடுக்குறான் பாருங்க. காசு லேசா கொடுக்க முடியாது இல்ல, காசா தூக்கி கொடுக்குறான்டா, அல்லாஹ் வந்து அவனுக்கு 700 மடங்குகள். 700ங்கிறது ஸ்டார்டிங். 7 700 இதுக்கெல்லாம் எல்லையற்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்லுவாங்க அரபியில. ஹதீஸ்ல நிறைய 700 7 70 இப்படின்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் வந்து எல்லையற்றது. அவருடைய நியத்து எண்ணம், அவரு எந்த சிச்சுவேஷன்ல அதை செஞ்சாரு, சூழ்நிலையில செஞ்சாருங்கிறத பொறுத்து அல்லாஹ் அவருக்கு கூலி கொடுப்பான். அடுத்ததாக சவாபு கொடுப்பான் அல்லாஹ், அதுக்கு அளவே இல்லை. இப்படியான சவாபுக்கு உதாரணம் சியாம். இப்படி இதெல்லாம் கூலிகள்ல அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், வெரைட்டி வச்சிருக்கிறான். அந்த மாதிரி தான் நம்ம நேற்று சொன்ன மாதிரி இந்த நாட்கள்ல, இந்த துல்ஹஜ் இந்த மாதிரியான சிறப்பான நாட்கள், லைலத்துல் கத்ர் இரவுக்கு சமமான நாட்கள், ஜிஹாதை விட சிறந்த நன்மைகள் கிடைக்கிற நாட்கள் அப்படின்னு எல்லாம் நம்ம சொன்னோம். அப்போ அந்த அந்த அதாவது செய்யற நல்ல நல்ல நல்லவைகளுக்கு இந்த மாதிரியாக கூலிகள் கூடுதல் குறைதலாக கிடைக்கிறது என்பது இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த ஹதீஸை நான் சொல்றேன். அப்போ இப்படியான சூழல்கள் இருக்கிறதுனால தான் நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ஆர்வம் எடுத்து இந்த மாதிரி வாய்ப்பு பெற்ற நாள்களை மிஸ் பண்ணாம ரொம்ப அழகா வேலை செஞ்சாங்க. இங்க நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. நபி தர்தா கால் கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ரு ஸலாத்தி ஃபி மஸ்ஜிதில் ஹராம் அலா கைரிஹி மியாத்து அல்ஃபி ஸலாத். ஒருத்தர் வந்து மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுகிறார். உலகத்துல அஹபுல் பிகா இலல்லாஹி மசாஜிதுஹா, உலகத்துல அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான இடங்கள் மஸ்ஜிதுகள். அந்த மஸ்ஜித்லயே ரொம்ப சிறந்த மஸ்ஜித் மஸ்ஜிதுல் ஹராம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மஸ்ஜித், டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. அந்த மஸ்ஜிதில் ஒருத்தர் தொழுதாருன்னா அவருக்கு 1,00,000 ஃபர்துகள் தொழுத நன்மை. மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு நேர ஃபர்தை தொழுதால் 1,00,000 ஃபர்தை தொழுத நன்மை கிடைக்கும். அப்போ தன் வாழ்நாளில் 1,00,000 ஃபர்தை ஒருத்தர் தொழுகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? ஏறக்குறைய 55 வருஷம் ஆகும். ஒருத்தர் ஃபர்து தொழுகணும்னா 55 வருஷம் ஆகும். 1,00,000 ஃபர்து தொழுகிறதுக்கு. இந்த அடிப்படையில் ஒருத்தர் வந்து ஒரு நாள் மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுதா கிட்டத்தட்ட 277 ஆண்டுகள் ஃபர்து தொழுத நன்மை கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தர் உம்ராக்கு போறாரு, 15 நாள் இருக்கிறாரு அங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல, 15 நாளும் வந்து ஃபர்து தொழுகிறாருண்டா 1467 ஆண்டுகள் ஃபர்து தொழுத நன்மையை அவருக்கு அல்லாஹ் தர்றான். அப்போ வந்து 60 ஆண்டுகள் செய்ய வேண்டிய அமல்களை அந்த 15 நாட்கள் அவர் செஞ்சுக்கிறார். இதுல நம்ம ஒரு நுணுக்கத்தை இங்க விளங்கிக்கிறணும். அல்லாஹ் வந்து இந்த உம்மத்திற்கு ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடு, மிஞ்சி போனா 100 வருஷம் எல்லாம் ஒருத்தர் வாழ்ந்துட்டாருன்னா ரொம்ப அதிசயம். அப்படித்தானே? 100 வருஷம் ஒரு ஹயாத்தா இருந்துட்டாரு, அவங்க 100 வருஷம் இருந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம ரொம்ப ஆச்சரியமா பேசிக்கிடுவோம். 100 வருஷம் இருக்கிறது அதிசயம். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு 1000, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 900, அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் காலங்கள்ல 800, இப்படியாக அதுக்கு பிறகு இருந்த நபிமார்கள் 600, இப்படி நூற்றாண்டு கணக்குகள்ல வாழ்ந்திருக்கிறாங்க. 600 வருஷம், 800 வருஷம், இவ்வளவு நாட்கள் அவங்க வாழ்நாள் அமல் செய்திருக்கிறாங்க, தொழுதுருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ் திக்ர் தஸ்பீ செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த சமூகம் ரொம்ப ஷார்ட். 100ங்கிறதே அதிசய அளவுக்கு 100க்கு உள்ளால 60க்கும் 70க்கும் இப்படியான ஒரு வயசுடைய இந்த இந்த சமூகம், இந்த உம்மத்து அவ்வலுமை எதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் முதல் நுழைபவர்கள் அப்படின்னு வந்திருக்குது. அப்ப அல்லாஹ் வந்து பல நூற்றாண்டுகள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செஞ்ச அமல்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரக்கத்தாலும் இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் கொண்ட கொண்ட ரஹ்மத்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஓவர்டேக் பண்ண வைக்கணும். இவங்க எல்லாத்தையும் மிஞ்சி இவங்க முன்னாடி உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்னா இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை அதுக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ரமலானு, இந்த மாதிரி துல்ஹஜ்ல, மஸ்ஜிதுல் ஹராம்ல இப்படின்னு எல்லாம் தொழுதா. இங்க பாருங்க, ஒருத்தர் 15 நாள் இருந்து தொழுதாருன்னா 1467 வருஷம் என்ன அமல் செய்ய முடியுமோ அந்த நன்மை பூரா 15 நாள்ல அவர் கிடைச்சிருது. ஒரு ஒரு உம்ராவுல மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுதா மட்டும். அப்ப இப்படியான வாய்ப்புகள் அல்லாஹ் இங்க நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், வழங்கி இருக்கிறான். இந்த வாய்ப்புகள் நன்மை ஏற்ற குறைவுகளை எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிட்டா நம்ம ரொம்ப ஒரு நஷ்டவாளிகளா போயிடும். ஏன்னா அல்லாஹுவாக ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம், அல்லாஹ்வா ஏற்படுத்தி கொடுக்குற சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறது தான் ஈமான்தாரிகளுக்கான அடையாளம், முஃமின்களுக்கு அடையாளம். அதான் சொல்லுவாங்க, யாரு வாய்ப்புகளை பயன்படுத்துறாங்களோ அவன் தான் முஃமின். வாய்ப்புகள் வந்தும் கூட, அவனுக்கு அல்லாஹ் வாய்ப்பை ஏற்படுத்தியும் கூட மஸ்ஜிதுக்கு போறதுக்கான எல்லா சகல வசதி அவனுக்கு உள்ளத்துல எண்ணம் வருது, மஸ்ஜிதுக்கு போக டைம் இருக்கு, அது மஸ்ஜித் பக்கத்துல இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தும் கூட நிராகரிச்சுட்டு போனா அவன் முனாஃபிக் அப்படின்னு உலமாக்கள் சொல்லுவான். ஐமத்துகள் கிதாபுகள்ல எழுதுறாங்க, ஒருத்தன் வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்து பயன்படுத்தினா முஃமின்,
வாய்ப்பை தவற விட்டா அவன் முனாஃபிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவன் வந்து ஒ- ஒழுங்கா இல்லை, அவனுடைய ஈமான்ல உறுதியா இல்லை. ஏன்னா அல்லாஹ் வந்து இப்படி ஒன்று கொடுக்குறான் அப்படின்னா அல்லாவா உண்மையிலே கொடுத்துருக்குறான். இவ்வளோ நன்மை இருக்குது, இவ்வளோ செஞ்சா சிறப்பு இருக்குதுன்னா சிறப்பு உண்மையிலே இருக்கு. ஒரு ஈமான்தாரியா இருந்தா அதை அப்படியே ஏத்துக்குவாரு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுவார். இந்த நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாச்சே, இங்க நம்ம பாவம் செய்யாம இருக்கணும், நன்மைகள் அதிகமா செய்யணும்னு நினைப்பாரு. ஆனா ஒருத்தர் அதையெல்லாம் செஞ்சுட்டு செய்யாம போனா இவர் ஈமான்ல குறைபாடு இருக்கு, ஈமான்ல பொய்யா இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த விளக்கங்கள் நமக்கு தருவாங்க. அதனால இந்த சிறப்பான நாட்களை லேசாக கருதிட்டு போயிட வேண்டாம். இந்த நாட்களை பயன்படுத்துறது, பயன்படுத்தாம இருக்கிறது ஈமான் நிஃபாக்கு உள்ள வித்தியாசங்கிறத நம்ம விளங்கிக்கணும். ரைட். அப்ப இந்த மாதிரியான நிறைய அமல்களை, சிறப்பான அமல்களை கொடுத்து ஓவர்டேக் பண்ண வைக்கிறதுக்காக, நம்மளை அவங்களையெல்லாம் மிஞ்ச வைக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கான். அதனாலதான் நம்முடைய ஐமத்துகள், சலஃபு சாலிஹின்கள் இந்த நாட்களை ரொம்ப சங்கைப்படுத்துவாங்க. அல்லாமா அபு உஸ்மான் அன் நஹதி அப்படின்ட்டு ஒரு தாபியே இருந்தாங்க. அந்த தாபி சொல்லுவாங்க, கான சலஃபு யு அத்திமுன சலாச அஷராத், 3 10 நாட்களை ரொம்ப சிறப்பு செய்வாங்க சலஃபு சாலிஹின்கள். நான் சொன்ன அந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சலஃபுகள், முதல் 300 நூற்றாண்டுல உள்ளவங்க இந்த 3 10களை ரொம்ப சிறப்பு செய்வாங்க. அங்க பாருங்க, இருக்கு பாருங்க, ரமலான் என்னது, ரமலானுடைய கடைசி 10 நமக்கு தெரியும். அதெல்லாம் துல்ஹஜ்னுடைய முதல் 10 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த 10 நாட்கள். அதற்கு பிறகு முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 10 நாட்களும் சலஃபுகளான மேன்மக்கள் 3 10 நாட்களையும் வணக்க வழிபாடுகளால் கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ் சிறப்படுத்தி வச்சிருக்கிறான், நன்மை தரான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நாட்களை சங்கைப்படுத்திருக்கான அடையாளம் என்ன? அந்த நாட்கள்ல நமக்கு முடிஞ்ச வழிபாடுகள், ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது இல்லை செய்கிற விஷயங்களை கவனமாக செய்வது, இந்த இந்த நீயத் இந்த எண்ணங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிறணும். அல்லாஹ் இவ்வளோ நன்மை தரான் அப்படின்ற எண்ணங்கள் வச்சிருந்தா அந்த எண்ணத்துக்கான பிரதிபலிப்பு பெரிய அளவுல நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த 3க்கு பின்னாடியும் பெரிய பெருநாள் இருக்கு நமக்கு. ரமலானுடைய கடைசி 10க்கு பின்னால ஈதுல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ர் நம்ம கொண்டாடுவோம். ரம்ஜான் ரம்ஜான்னு நம்ம சொல்லுவோம். அதற்கு பிறகு இந்த துல்ஹஜனுடைய 9 நாள் முடிஞ்சு 10வது நாள்ல இங்கே வந்து ஈதுல் அதஹா, தியாக திருநாள், குர்பானி அப்படின்னு சொல்ற அந்த பெருநாள் இருக்குது. அதே போல முஹர்ரமுடைய 10 நாள் முடிவுல நமக்கு ஆஷுரா என்கின்ற ஒரு பொறுமதியான தினமும் இருக்குது. அப்ப இந்த 3 நாட்களும் முக்கியமானவை. அந்த 3 நாட்களுக்கு முன்னாடி உள்ள அந்த 10 நாட்களும் ரொம்ப முக்கியமானவை. இந்த நாட்கள் எல்லாம் நிறைய வரலாற்றுல நிறைய நிகழ்வுகள், அதிசயங்கள், அல்லாஹுடைய உதவிகள் நிறைய வந்திருக்குது. அதனால இந்த நாட்களை என்ன செய்வாங்க சலஃபு சாலிங்கள், ரொம்ப கண்ணியம் செய்வாங்க. ரொம்ப வந்து அதை அதை அந்த வணக்க வழிபாடுகள்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க அப்படின்ற செய்தியை இங்க அபு உஸ்மான் நமக்கு சொல்றார். அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தினாங்க. இப்போ அதுல என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களால என்னெல்லாம் முடியுமோ எல்லா வகையிலையும் செஞ்சாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ரமலான்ல ஏத்திகாஃப் இருக்கிறது தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது, ரொம்ப ஃபேமஸ் அதான் ரமலான்ல ஏத்திகாஃப் இருக்கிறது. ஆனா இங்க சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மஹுல்லா அப்படிங்கிற ஒரு பின்னாடி சஹாபாக்களுக்கு பின்னாடி வந்த தாபிஇ ஒருத்தர், அவருடைய ஹயாத்துல என்ன வளமையா வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. சயீத் இப்னு ஜுபைர் துல்ஹஜுடைய 10 நாட்களில் அதிகமான வணக்க வழிபாடு ஈடுபடுவார்கள். சில பொழுது அவர்கள் வழக்க வழிபாடுகளின் அளவில் உடல் வலுவை இழந்து விடும் அளவுக்கு என்ன செய்வாங்க, அமல் செய்வாங்க. அதே போல இப்னு அசாக்கிர் யஅத்தகிஃபு ஃபி ஷஹரி ரமதான் வ அஷரி தில்ஹிஜ்ஜா. இப்னு அசாக்கிர்ங்கிறவர் ஒரு பெரிய வரலாற்று தொகுப்பாளர். அவங்க இமாமும் கூட. இப்னு அசாக்கிருடைய தாரீக் வரலாறு புத்தகங்கள் அரபியில ரொம்ப பிரபலமானது. அவங்க என்ன செய்வாங்கண்டா, ரமலான்ல ஏத்திகாஃப் இருக்கிற மாதிரியே துல்ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்கள்லையும் ஏத்திகாஃப் இருப்பாங்க. ஏத்திகாஃப் இருக்கிறது என்ன, உலகத்தினுடைய எல்லா விஷயங்கள் ஊடு எல்லாத்தையும் விட்டுட்டு பள்ளியில போய் உட்கார்ந்து முழுக்க அமல் செய்யறதுக்காக தன்னை ஒதுக்கிக் கொள்வதுதான் அந்த கடைசி 10ல ரமலான்ல நம்ம செய்யறது. அதே ஃபார்முலாவை அதே வேலையை துல்ஹஜ்லையும் இங்க இப்னு அசாக்கிர் செய்யறாங்க. அப்ப அவங்களுடைய முன்னெடுப்பை நம்ம கவனம் வச்சுக்கணும். அதற்கு பிறகு இந்த நாட்கள்ல நோன்பு வைக்கிறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. நோன்பு வைக்கிறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. அல்லாமா இப்னு ரஜப் ஹன்பலி, இப்னு ரஜப் அப்படிங்கிறவங்க பெரிய இமாம். அவங்க எழுதுறாங்க, உமைமன் கான யசூமுல் அஷர அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு உமர், அதாவது உமர் ரதியல்லாஹு மகன் அப்துல்லா இருக்காங்க பாருங்க, அவங்கள நான் பார்த்திருக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்க, முதல் 10 நாட்கள் நோன்பு நோற்பவர்களாக இருந்தார்கள். அவங்க நோன்பு நோக்கிறது, அப்துல்லா இப்னு உமர் ரொம்ப சுன்னத்துல கவனமான ஆளு. அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு மாதிரியே
அப்படியே ரொம்ப மார்க்க பற்றும் மார்க்க சொறிவும் உள்ள ஆட்கள் தான் அப்துல்லாஹிபின் உமர். அந்த அப்துல்லாஹிபின் உமர் இந்த 10 இருந்திருக்காங்க. கான யசூமு அப்படின்ற அந்த அரபிக்கு ஒரு அரபி படிச்சவங்களுக்கு தெரியும். பாஸ்ட் கண்டினியூஸ் உடைய மீனிங் தரும். கான யசூமு அப்படின்னா நோன்பு நோற்று கொண்டிருந்தார்கள், வளமையா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்ற அந்த இதை குறிக்கிறதுக்கு தான் கான யசூமுன்னு வரும். ரைட். அப்ப அப்துல்லாஹிபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நாட்கள்ல நோன்பு வைக்கிறவங்களா இருந்தாங்க. அதற்கு பிறகு இங்கே பாருங்க, துல்ஹஜ்னுடைய அந்த நாட்கள்ல இந்த இந்த நாட்கள்ல தாபீன்கள் அல்லாமா இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லா, முஜாஹிது, இது மாதிரியாக ஃபேமஸான ரொம்ப பிரபலமாக இருந்த எல்லா இமாம்களும் அவங்களுடைய துல்ஹஜ்னுடைய அரஃபா நோன்பு வச்சு அரஃபாவுடைய நோன்பு நோக்கிறவர்களாகவும் அதனுடைய நாட்கள்ல நோன்பு நோக்கிறவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னு வந்திருக்குது. சைதுனு சுபைர் சொல்றாங்க பாருங்க, நீங்க மட்டும் நோன்பு வைக்காதீங்க, ஐகீது ஹதமக்கும் எத்தசஹரூன லிஸ்ஸௌமி யௌமி அரஃபா, இந்த துல்ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய நோன்ப உங்களுடைய வேலைக்காரங்க, உங்களுடைய பணியாளர்களும் கூட வைக்கட்டும், அவங்களையும் எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துற செய்திகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ரமலான் இந்த துல்ஹஜ்ல நோன்பு வைக்கிறதுக்கு வழிகாட்டுதல்கள் சிறப்புகள் இருக்கு. அல் அமலு சாலி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நம்ம நேற்று பார்த்த ஹதீஸ், இந்த நாட்கள்ல அமல்கள் செய்யறது, இந்த செய்யறது மற்ற நாட்களை விட அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமானதுன்னு பார்த்ததுல அல் அமலு சாலிஹ்ல சௌம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடைசியா நம்ம அந்த 7 நன்மை பிரிவுல சௌம் அப்படிங்கிறதுக்கு வந்து கூலியே இல்லை, கூலியுடைய அளவு இல்லை, அது அல்லாஹ் மட்டும்தான் அறியுமான்னு நம்ம பார்த்தோம்ல இல்லையா? அப்ப அதனால அந்த நோன்பு வைக்கிறதுக்கு பெரிய கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நோன்பு வைத்ததாக ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுங்கிற ஹதீஸ் இருக்குது. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயங்களை விட்டதாக நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறதுல சௌ சௌமே சௌமி அஷர தில்ஹிஜ்ஜா, அஷர தில்ஹிஜ்ஜாவில் இருக்கிற அந்த தில்ஹஜுடைய 10னுடைய நோன்பை விட்டதில்லைன்னு ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆனா அதுக்கு அப்படியே மாற்றமாக ஆயிஷா நாயகி ஒரு ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தில்ஹிஜ்ஜாவுல நோன்பு நோற்கவில்லை அப்படின்னு இது முரணான ஹதீஸுகள் வருது. இந்த நேரத்துல நம்ம முரணான ஹதீஸுகள் வரும்போது இந்த ஹதீஸை ஒப்பீடு செய்து பார்ப்பாங்க. அப்ப அதனால தான் இந்த அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பொழுது நோன்பு வைத்ததா ஹஃப்ஸா பார்த்துருக்கிறாங்க, ஆயிஷா நோன்பு வச்சதா பார்க்கல அப்படின்னா, அப்ப இது ஃபர்து இல்லாத அளவுக்கு இந்த நோன்பு வளமை சுன்னா முஅக்கதாவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையா செஞ்சிருந்தா அது சுன்னா முஅக்கதாவாயிடும், கட்டாயமான ஒண்ணாயிடும். அதனால அப்படி ஒரு ரேஞ்சுக்கு இந்த நாட்கள்ல நோன்பு போகாட்டாலும், இந்த நாட்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்ததா ஹதீஸுகள் வருது. அதைத் தொடர்ந்து அதுக்கு பின்னாடி வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், நல்லோர்கள் இவர்களும் நோன்பு வைத்த செய்திகள் நிறைய உண்டு. அதற்கு பிறகு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அவ்வளோ அமல் செஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த பாருங்க, ரமலான்ல எப்படி ஒரு உம்ரா செய்றது, ஹஜ்ஜு செய்றதுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ, நம்ம பார்க்குறோமா இல்ல, ரமலான்ல உம்ரா செஞ்சா கூடன்னு கரெக்ட்டா அந்த ரமலான்ல நிறைய பேர் போற மாரி, துல்ஹிஜ்ஜாவுல உம்ரா செய்ற வழக்கத்த வச்சிருந்திருக்கிறாங்க. அதே யஜ்அலு இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம முன்னாடி பார்த்தோமா இல்லையா? அப்துல்லாஹ் இப்னு உமர் உம்ரத்தன் ஃபில் அஷரில் அவ்வலி மின் தில்ஹிஜ்ஜா அஹப்பு இலைய மின் அத்தமிர ஃபி அஷ்ரில் பவாக்கி. அந்த எந்த மத்த 10கள்ல மத்த ஏதோ ஒரு 10 மத்த ஏதோ ஒரு 10கள்ல நோன்பு வைக்கிற உம்ரா போறத விட எனக்கு இந்த நாட்கள்ல உம்ரா செய்றது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. அ துல்ஹஜ்ஜுடைய உம்ரா செய்வதை அதிகம் விரும்புவார்கள். துல்ஹஜ்ஜுடைய மற்ற நாட்களில் செய்யும் உம்ராவை விட இந்த இந்த நாட்கள்ல உம்ரா செய்றது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லி உம்ரா செய்ற வழக்கம் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி மஅன் அப்படிங்கிற ஒரு தாபிஈ அவங்களும் அறிவிக்கிறாங்க. ரஅய்து ஜாபிர் இப்னு ஸைத் வ அபா ஆலியா, இவங்கெல்லாம் அவர்களுடைய உஸ்தாதுகள். அவர்கள் காலத்துல இருந்த பெரிய தாபீன்கள்ல உள்ளவங்க. யஅதமரா ஃபில் அஷரி, அவங்க 2 பேரும் இந்த 10 நாட்கள்ல உம்ரா செய்றத நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நல்லோருடைய இந்த 10 நாட்களுடைய வாழ்க்கைகள்ல நோன்பு இருந்திருக்குது. அத முன்னாடி நம்ம பார்த்தோம். இத வந்து ரொம்ப சிறப்பா செய்றதுக்காக அ அ ஏத்திகாஃப்க்கு போயிடுவாங்க. நோன்பு வைப்பாங்க, உம்ரா செய்வாங்க இப்படின்னெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொடர்ந்து இதில பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம். அதற்கு பிறகு ஒரு 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 செய்தி, ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹிமஹுமுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அதாவது அல்லாஹ் வந்து அ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசதி படைத்தவர்களுக்கு வாழ்நாள்ல ஒரு முறை ஹஜ் செய்வதை கடமையாக்கியிருக்கிறான். அவங்க ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்ய இயலாதவர்கள் மற்றும் ஹஜ் செய்ய வசதி இல்லாதோர் ஆகியோருக்கு துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களை அமல் செய்யும் அபரிமிதமான நாட்களாக ஆக்கியிருக்கிறான். எவரும் தன் வீட்டில் இருந்தபடியே இந்த நாட்கள் அமல் செய்யும் பாக்கியம் கிடைக்கிறதோ
அவருக்கு அது ஜிஹாதை விட ஹஜ்ஜை விட மிகச் சிறந்ததாகும் அப்படின்ற செய்தியை இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதாவது யாருக்கு ஹஜ்ஜி கடமையாச்சோ, ஹஜ்ஜிக்கு வசதி இருந்துச்சோ, அவங்க ஹஜ்ஜி செய்ய போனாங்க. ஹஜ்ஜி கொண்டு போனாங்க. ஆனா யாருக்கு ஹஜ்ஜிக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, இல்லை முடியாம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹ் இந்த அஷ்ர அவாகிரை வைத்திருக்கிறான். இந்த 10 நாட்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது ஜிஹாதையும் விட ஹஜ்ஜையும் விட சிறந்தது அப்படிங்கிற செய்தியை நமக்கு இங்கே நம்மளுக்கு உலமாக்கள் சொல்லித்தராங்க. அப்போ இதனால் இவ்வளவு முனைப்போட வாய்ப்புகளை பயன்படுத்துகிற ஒரு இயல்பை வந்து நம்முடைய சலஃபு சாலிகள் இந்த நாட்களில் கொண்டிருக்கிறாங்க. அதனால் நம்மளும் இந்த நாட்களில் வந்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் விதமாக நம்மளால் முடிஞ்ச எப்படி துல்ஹஜ்ஜில் ஏத்திக்காக இருந்தாங்க, நோன்பு வச்சாங்க, உம்ரா செஞ்சாங்க, இப்படின்னு எல்லாம் இருக்குதுல்ல. பட் நம்முடைய என்ன நமக்கு தாக்கத்து இருக்குதோ, நம்ம நேற்று ஹதீஸில் சொன்ன மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறது, தக்பீர் சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது, இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய இது போன்ற அமல்களை செய்துக்கிட்டு இருந்தோம்னா அல்லாஹ் நமக்கு நிரப்பமான இன்ஷா அல்லாஹ் கூலிகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம அதை பாடாமுகமாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பெரிய அளவில் நம்ம அல்லாஹ் கிட்டத்தில் போய் பதில் சொல்கிற அப்படி ஒரு இயல்பும் நமக்கு வந்துடும். அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் இந்த நாட்களை பயன்படுத்தி நல்ல அமல் செய்கிறதுக்கு தௌஃபீக் செய்வானாக. இதோட இந்த துல்ஹஜுடைய சிறப்பு இது சார்ந்த விஷயங்களை நிப்பாட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாளை குர்பானுடைய சிறப்பு என்ன, குர்பானினுடைய சட்டங்கள் என்ன, ஆடு அதெல்லாம் அது சார்ந்த அஹ்காம்கள் சட்ட ரீதியாக நம்ம வகுப்புகளை தொடருவோம். அல்லாஹ் எல்லாவித நல்ல நசீபுகளையும் நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிர அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد.